ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு உடல் சூடாகுங்க. உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான, ஒரு குளிர்ச்சியான பாயாசம் ரெசிபி தாங்க உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நினச்ச உடனே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. டீ காஃபிக்கு பதில் சாயந்தர நேரத்தில் தினமும் வாரத்தில் 2லேருந்து 3 தடவை இதை குடிச்சிங்கன்னா உடல் சூட்டை தணித்து உடலை ஒரே சீராக வைக்க இந்த பாயாசம் உதவுங்க. விருந்தினர் வீட்டுக்கு வந்தாலும் 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. மாவு ஜவ்வரிசி எடுக்க வேணாங்க, நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். இது வரலக்ஷ்மி என்ற பிராண்ட் இருக்குது. இது நைலான் ஜவ்வரிசி எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் எனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது நைலான் ஜவ்வரிசி. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கோம். கடாயில் சேர்த்து இதை வறுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம். இதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே வறுத்தாலே போதும். நல்லா இது பொரி மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்துடுங்க. எல்லாமே நல்லா அழகாக பொரிஞ்சு வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோதாங்க. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துகிட்டே இருந்தோம்னா நல்லா கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறும்போது நல்லா இது பூ போல் பொரிஞ்சு வந்துடுங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் இதுக்கு நம்ம ஜவ்வரிசியை ஊற வைக்கணும், கொஞ்ச நேரம் வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. திடீர்னு விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இது போல் ஜவ்வரிசி பாயாசத்தை சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாங்க. இது போல் வறுத்து செய்கிறதால ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துருங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுடுச்சு. வறுபடும்போது இது நல்லா பட்டுன்னு பொரிஞ்சு வருங்க. பொரிஞ்சு இந்த பொரியிற சவுண்டெல்லாம் நல்லா அடங்கின உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு வறுபட்டுடுச்சு. நம்ம சேர்க்கும்போது எப்படி இருந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா அழகாக குண்டு குண்டாக மணியாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டான வறுக்கிற பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இதை இறக்கி கீழே வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் இது சூடு ஆறட்டும், அப்படியே வச்சிடலாம். அதுக்கடுத்து நான் இதுக்கு வேக வைக்கிறதுக்காக இது பாருங்கள், இறக்கி வைக்கும்போது இது போல் நம்ம திருப்பி வைக்கிறதால கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேங்க. இதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வச்சுருக்கோம், நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஜவ்வரிசியை அலசி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை தண்ணி சேர்த்து நல்லா இதை கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா ஜவ்வரிசியில் கொஞ்சம் தூசுலாம் இருக்கும், அதனால் நம்ம இதை நல்லா கழுவி எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம இப்போ நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தால் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அந்த தண்ணி லைட்டாக பபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். பபுள்ஸ் வந்தாலே போதும், ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. பபுள்ஸ் வந்த உடனே நம்ம கழுவி வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்க வேண்டியது தாங்க. இது அடி பிடிக்காதுங்க. இது நம்ம வறுத்ததால் அடி பிடிக்காது. நம்ம மாவு ஜவ்வரிசியாக இருந்தால் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். இது அடி பிடிக்காது, அடி பிடிக்குன்ற பயமும் இல்லை. இப்போ சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் நான் சேமியா எடுத்துருக்கேங்க. ஏற்கனவே வறுத்த சேமியா தான் இது. நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கோங்க. இது வறுத்த சேமியாங்கிறதால நான் அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை 2யுமே சேர்த்து நல்லா இதை வேக வச்சிடலாங்க. 2மே சீக்கிரமாக வெந்துடும். ஜவ்வரிசியுமே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா நம்ம முதல்லையே நம்ம வறுத்து சேர்த்ததால் ஜவ்வரிசி ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ பாருங்கள், 2ம் சேர்ந்து நல்லா வேகுது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஜவ்வரிசி வெந்துச்சான்னு செக் பண்ணி ஜவ்வரிசி வெந்திருக்கு, சேமியா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சேமியா வெந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள், 2மே வெந்துடுச்சு. ஜவ்வரிசியும் சேமியாவும் 2மே எவ்வளோ அழகாக வெந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெந்துருங்க. சும்மா தளன்னு கொதிக்கும் போதே வெந்துடும். ஜவ்வரிசியும் சீக்கிரமாக வெந்துடும் நம்ம வறுத்ததால். அதனுடைய இந்த சேமியாவும் சீக்கிரமாக வேகக்கூடியது தான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ நாம் இது அப்படியே இருக்கட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து பால் எடுத்து போடுறேங்க. பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து ஏற்கனவே நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. அத தான் சேர்க்குறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து சேர்க்குறேன். இத வந்து கொஞ்ச நேரம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ண போறேங்க இப்ப. ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டா லைட்டா கொதி வந்தா போதுங்க. ஏன்னா, பால் வந்து ஏற்கனவே நமக்கு நல்லா காய்ஞ்சிருக்கு. அதனால பால் எப்பவுமே பாயாசத்துக்கு பால் சேர்த்த உடனே நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. வேக வச்சா பால் வந்து கெட்டுப்போகும். ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்ச பாலா இருந்தாலும் சில நேரத்தில அது வந்து நொர நொரையா திரிஞ்சிரும். அதனால தான் இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து எடுத்து பொடிச்சு வச்சிருக்கேங்க. பால் வந்து ஃபுல்லா பால் ஊத்தி கூட நீங்க செஞ்சுக்கலாம். நாங்க பால் ஊத்தி கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கு பாயாசம். பாருங்க லைட்டா கொதி வருது. இந்த அளவுக்கு போதும். இப்ப இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை வந்து உங்க பாயாச இனிப்புக்கு தகுந்த மாரி நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மைல்டா தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து சுகர் சேர்க்கலங்க. இந்த சுகர் வந்து கரெக்ட்டா இருந்தது எனக்கு. மீடியமா தான் சேர்த்துருக்கேன். இப்ப பாருங்க சர்க்கரை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப வந்து இந்த சர்க்கரை கரைஞ்சா போதுங்க. இப்ப திரும்பவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்ப. இப்ப இறக்கி நம்ம கீழ வச்சுக்கலாங்க. இப்ப இது தாளிப்புக்காக நான் வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேங்க. அதில வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். நீங்க திராட்சை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் முந்திரி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இத நல்லா சிகப்பா வறுத்து எடுத்துட்டோங்க. வறுத்து எடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பாயாசத்துல சேர்த்துட்டோம் பாருங்க. நல்லா வந்து நெய் மணக்க மணக்க சூப்பரான நெறைய நம்ம வந்து இதில முந்திரியும் சேர்த்துருக்கோம். சூப்பரான ஒரு பாயாசம் ரெடிங்க. நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெயிலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்குங்க. ஜவ்வரிசி வந்து ரொம்பவே நல்லது உடலுக்கு. உடல் வெப்பத்த தணிச்சு நம்ம உடலுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியா வைக்கும் இந்த ஜவ்வரிசி பாயாசம். முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில 2லேருந்து 3 தடவ கூட நீங்க வந்து சாயந்தர நேரத்தில காஃபி, டீ பதிலு இத செய்யலாம். அதான் ஈஸிங்க. நான் செஞ்ச மாரி நீங்க வறுத்து செஞ்சீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். செய்யறதும் ஈஸியா இருக்கும். நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. பாயாசம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? மணி மணியா இருக்கு. ஒவ்வொரு ஜவ்வரிசியும் நல்லா மணி மணியா இருக்கு. இதையே நீங்க வந்து மாவு ஜவ்வரிசியில செஞ்சீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வந்து ஒட்டுற மாரி வருங்க. இது வந்து நைலான் ஜவ்வரிசின்றதால, இது வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப மணி மணியா முத்து போல இருக்குங்க. ரொம்பவே நல்லாருக்கும். கல்யாண வீடுகள், கேட்டரிங் ஸ்டைல் இது போல தான் ஜவ்வரிசி பாயாசம் செய்வாங்க. ஆனா, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்வீட் கோவாவும், அதுக்கடுத்து மில்க் மெய்டும் சேர்த்து தான் செய்வாங்க. ஆனா, நம்ப வெறும் பால் ஊத்தி தான் செஞ்சிருக்கோம். இதுவுமே நல்லாருக்கும். நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.